எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். திருவரங்கம் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர் தம்பி பழனியாண்டியனுடைய இல்ல திருமண விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி வைத்திருக்கின்ற திராவிட பேரியக்கத்தின் இன்றைய ஒற்றை அடையாளம், இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு தன்னிகரில்லாத ஆட்சி நடத்தி வருகின்ற பொறுப்புள்ள முதலமைச்சர், துணிச்சலோடு முடிவுகளை எடுக்கின்ற இயக்கத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் இருக்கிற அனைவருடைய குடும்ப தலைவராக விளங்குகின்ற நம்முடைய கண்ணான தலைவர், கழக தலைவர், தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மத்திய மாவட்ட கழக செயலாளர் வைரமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழக முதன்மை செயலாளர் அமைச்சர் நேரு, தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, முன்னதாக இங்கே உரையாற்றியிருக்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற மக்களவையின் கொறடா என் அன்பு தம்பி ராஜா அவர்களே, அன்பிற்கினிய ஆர்வி அவர்களே, தம்பி செல்வகுமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பழனியாண்டி கழக இளைஞரணி தொடங்கிய காலத்தில் இருந்து இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளராக, பின்னர் ஒன்றிய கழக செயலாளராக, இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இயக்க பணியாற்றி வருகிறவர். அவருடைய திருமணத்தை கழக தலைவராக அன்று இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நடத்தி வைத்தார்கள். இன்றைக்கு அவருடைய செல்வனின் மகனுடைய திருமணத்தை இன்றைய தலைவர், தமிழ்நாட்டின் பாதுகாவலன் தளபதி அவர்கள் நடத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு மணமக்களாக இருக்கிற இவர்களுடைய பிள்ளைகளின் திருமணத்தை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று நடத்துவார். இது தொடர்ந்து தலைமுறையாக கழக குடும்பங்களை பாதுகாக்கின்ற இயக்கம் என்பதற்கான அடையாளம் இது. வந்து திரண்டிருக்கிற மக்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். போர் மேகங்கள் தமிழ்நாட்டை சூழ்ந்து இருக்கின்றன. பகைவர்கள் பதுங்கி வருகிற போது தமிழ்நாட்டு மக்களின் மீது வீசுகின்ற புயலை எல்லாம் தன் மீது தாங்கிக் கொள்கின்ற தன்னிகரில்லாத தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார். அவருக்கு துணை நின்றால், பாதுகாத்தால் தமிழ்நாடு நலமாக இருக்கும், தமிழ் மொழி பாதுகாக்கப்படும். பீகார் மாநிலம் இன்றைக்கு தேர்தலை சந்தித்து இக்கட்டான நிலையே இருக்கின்றது. என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது, நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் 12 மாநிலங்களில் பல்வேறு சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அதை முன்னெச்சரிக்கையோடு தடுத்து நிறுத்துகிற முதல் முன்னிலை மாநிலமாக தமிழகம் திகழ்வதற்கு காரணம் நம்முடைய கழக தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். ஆக நான் வந்திருக்கிற மக்களுக்கு சொல்வேன், ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு திராவிட இயக்கத்தினுடைய அடையாளமாக அந்த பாரம்பரியத்தின் வழியில் நம்மை வழிநடத்தி செல்கின்ற தலைவரை நாம் பாதுகாத்தால், அவருக்கு துணை நின்றால் நாம் வாழ்வோம், நம் நாடு வாழும், நம் எதிர்கால சந்ததியினர் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட பெரும் பொறுப்பினை ஏற்றிருக்கிற, பெரும் நல்ல கடமைகளை எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு நடாத்தி வருகின்ற, நல்ல திட்டங்களை தீட்டி வருகின்ற அந்த தலைவரின் தலைமையில் இன்றைக்கு திருமண விழா நடந்திருக்கிறது. இவர்களுடைய வாழ்வு சிறக்கும் என்ற நம்பிக்கையோடு, இவர்கள் பறக்கிற வானத்தில் கோடையின் சுடுவெப்பம் இல்லாமல் வசந்த காலத்தின் தென்றல் மட்டுமே பருவகாலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மணமக்கள் வாழ்வாங்கு வாழ்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சமுதாய உணர்வை ஊட்டுங்கள். இந்த திருமணம் எப்படி பண்பாட்டுக்கு பழுதில்லாமல் சுயமரியாதை அடிப்படையிலே நடந்திருக்கிறதோ, அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கும் பகுத்தறிவு உணர்வை ஊட்டுங்கள். எதிர்காலத்திற்கு நல்ல குடிமக்களை தாருங்கள். நன்றி, வணக்கம்.